வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து என்னென்ன சமைக்கிறேன், எப்படி என்னோடய மெத்தடில் செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ சாம்பாருக்கு வந்து பாதி அளவு வந்து துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பும் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். எப்போதும் நான் வந்து மண் சட்டியில் தான் வந்து வேக வைப்பேன். இன்றைக்கி வந்து டைம் ஆகிடுச்சி, அதனால நான் குக்கர்லேயே பருப்பை வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் பூண்டை வந்து தோல் உரித்து அதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றி குக்கரில் வந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி வச்சாச்சு. இது வந்து நான் பலாக்காய் வந்து கொஞ்சம் பருப்பு போட்டு செய்ய போகிறேன், அதுக்கும் சேர்த்து இதிலே நான் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அடுத்தது வந்து பாயசத்துக்கு தேவையான ஜவ்வரிசி வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை ஊற வச்சிடலாம். சுத்தம் பண்ண ஜவ்வரிசியை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து பருப்பை வந்து இறக்கி வச்சிடலாம். பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கப்போ நான் வந்து சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தாளிக்க தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மண் சட்டியில் நம்ம வந்து இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ காஞ்ச மிளகாய், அடுத்தது நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச காயை சேர்த்துடலாம். நம்ம தாளிக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம பலாக்காய்க்கு கூட்டுக்கு தேவையான பருப்பை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். காய் கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பை சேர்த்துடலாம். பருப்பெல்லாம் சேர்த்துட்டு அது கூட மாங்காவை நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியை வந்து மேலே தூவி அப்படியே மூடி வச்சிடலாம். சாம்பார் ரெடி. அடுத்தது வந்து நம்ம உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, கடுகு ரெண்டும் பொரிஞ்சதும் உருளைக்கிழங்கு நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துடலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். உருளைக்கிழங்கு நல்லா மசாலாவோட வெந்து வருது. உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து கூட்டுக்கு தேவையான பலாக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பலாக்காயை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3/4 பதத்துக்கு வந்து வேக வச்சிடலாம். அடுத்தது வந்து கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பலாக்காய் வந்து மஞ்சத்தூள் உப்பில் வெந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த அடுப்பில் வந்து சாதத்துக்கு வந்து தண்ணி வந்து காய வச்சாச்சு. சாதத்துக்கு அரிசியும் வந்து ஊற வச்சாச்சு. பலாக்காய் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டாச்சு. அடுத்தது வந்து சீரகம், அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது பச்சை மிளகாய், அடுத்தது வெங்காயம் வதங்க உப்பு. இப்போ வந்து தக்காளி சேர்த்தாச்சு. சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த அடுப்பில் வந்து பாயசத்துக்கு தேவையான பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்குறதுனால பாலை வந்து சூடாக ஊற்றுனா திரிஞ்சு போயிடும். அதனால் ஆற வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பலாக்காயை சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து இது கூட நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி பாயசத்துக்கு வந்து முந்திரி, திராட்சை, அப்புறம் சேமியா எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். சேமியாவே நெய்யில் நல்லா வறுத்தாச்சு, முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பாயசத்துக்கு தண்ணியை அடுப்பில் போட்டுடலாம். பாயசத்துக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம அடுப்பில் போட்டாச்சு. இந்த பக்கம் பலாக்காய் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியை வந்து நம்ம போட்டுடலாம். போட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து உடச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஏலக்காவை சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். இப்போ வந்து பாயசத்தில் வந்து நம்ம ஆற வச்சு பாலை சேர்த்துடலாம். பாருங்கள், பாயசம் வந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம அப்பளத்தை பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, அப்பளம் பொரிச்சிடலாம். அப்பளம் வந்து பொரித்து எடுத்தாச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய சமையல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.